சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமென். அப்போ நம்மளுக்குள்ள வெளிச்சம் இருக்கிறது. நம்மளை ஒரு லைட் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இந்த முன்னாடி இருக்கிற வசனங்களில் சொல்லியிருக்கிறார். ஏன் நம்மளை லைட்டுன்னு சொல்கிறாரு, ஏன் நம்ம வெளிச்சமாக இருக்கிறோம் நம்மளை பார்த்து சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவை நாம் என்ன செய்து கொண்டோம், வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டோம். ஆமென். அவரை பெற்றுக்கொள்கிறது தான் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய விலையுயர்ந்த பொக்கிஷம். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக நமக்குள்ளே கொண்டிருப்பது தான். ஆமென். அப்போ அந்த வெளிச்சம் நம்மளுக்குள்ளே இப்போ என்ன செஞ்சிட்டாரு, வந்துட்டார். நம்முடைய இருள் நம்ம விட்டு நீங்கிருச்சு, வெளிச்சம் என்ன செய்திருச்சு, நம்மளுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த வெளிச்சமானது, இந்த இயேசுவானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம யாருக்கெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துக்குள்ளே நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த குடும்பத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. சமுதாயத்தில் வேலை செய்கிற இடத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் போகும்போது அந்த இடங்களுக்கு, அங்கே சுற்றி இருக்கிற நபர்களுக்கு நீங்கள் தான் வெளிச்சமாக காணப்படுகிறீர்கள். அப்படி நீங்கள் வெளிச்சமாக இருக்கும்போது உங்கள் இடத்துல தேவன் எதை எதிர்பார்க்கிறார்னு பார்த்தீங்கன்னா, நற்கிரியைகளை எதிர்பார்க்கிறார். அந்த மனிதர்களுக்கு, அந்த உங்களை சுற்றி இருக்கிற அந்த குறிப்பிட்ட மனுஷர்களுக்கு நீங்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த நற்கிரியைகளை அவர்கள் கண்டு யாரை மகிமைப்படுத்தணுமா? அப்போ நீங்கள் செய்கிற நற்கிரியைகள் உங்களை பிரதிபலிப்பதாக, உங்களுடைய சுயத்தை பிரதிபலிப்பதாக இருக்கக்கூடாது. நம்ம செய்கிற நற்கிரியைகள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக இருக்க வேண்டும். அதுவும் யாரை மகிமைப்படுத்தணும், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நமக்குள்ள இருக்க இயேசுவை பார்க்கும் பொழுது, அந்த வெளிச்சம் பிரகாசிக்கும் போது, அதன் மூலமாக நீங்கள் அவர்களுக்கு செய்கிற நற்கிரியைகளை அவர்கள் கண்டு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆண்டவரை என்ன செய்யணும், மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறார். ஆமென். அப்படி மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்போ ஒரு லைட் இருந்தும் அது பிரகாசமாக இல்லாட்டினா அந்த லைட் நம்மளே என்ன செஞ்சுருவோம், வீட்டில் யூஸ் பண்ண மாட்டோம். அதே போல தான் நாம் பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ நம்ம பிரகாசிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுகிறார்னா, இயேசுவை பெற்றுக்கொண்ட நாம், இயேசு எப்படி இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் நற்கிரியைகளை செய்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரோ, அதே போல் நாமும் பிறருக்கு, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நற்கிரியைகளை செய்யும்போது அவருடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அப்பொழுது அவர்கள் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு நம்முடைய தேவனை மகிமைப்படுத்த துவங்குவார்கள். அவர்களும் என்ன செய்வாங்க, ஆண்டவர்கிட்ட வருவாங்க, அந்த வெளிச்சத்துக்குள்ளே அவங்களும் வருவாங்க அப்படின்னு ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு சொல்லி தருகிறார். ஆமென். அதனால் இந்த கிருபையை ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாகவே இந்த நாளிலிருந்து கர்த்தரை அறிந்த பிள்ளைகளாகிய நீங்கள் நமக்கே பிரியமாய் நடவாமல் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக நாம் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய வெளிச்சம் மனுஷர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க தேவன் எங்களுக்கு கிருபை தாங்க. நாங்கள் நற்கிரியைகளை உமது நாமத்தினால் செய்ய, அது நிமித்தம் உமது நாமத்திற்குள்ளாக அநேகர் கடந்து வர, உம்மை அவர்கள் மகிமைப்படுத்த, அப்பா உமக்கு மகிமையுள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் நற்கிரியைகளை செய்து வாழ தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தர வேண்டுமா இந்த நாளில் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.